தர்மதுரை என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி? நீங்க என்ன ரோல் வந்து ப்ளே பண்றீங்க? தர்மதுரையில் வந்து நான் வந்து காமுக்காப்பட்டி அன்பு செல்வி அப்படின்ற ஒரு அழகான கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன். அதாவது கிராமத்தில் இருக்கிற நீங்கள் கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக மஞ்சள் மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு பெரிய பொட்டு வச்சு நல்ல ஜடெல்லாம் பின்னி புடவை கட்டி சேலை கட்டி ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு தான். ஸோ ப்ரீவியஸ் மூவிஸில் வந்து நீங்கள் கிராமத்து கதாபாத்திரத்தில் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து அந்த கிராமத்து கதாபாத்திரத்துலேயும் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மூவியில் வந்து உங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? எவ்வளோ மினிட்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இந்த மூவியில்? சரி, இப்போ நீங்கள் இப்படி எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு படத்தில் வந்து எவ்வளோ நிமிஷம் வரோன்றது முக்கியமே கிடையாது. அந்த படத்தில் நம்ம எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சோல் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கதாபாத்திரம் என்னுடையது அப்படின்னு பெருமையாகவே சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் நாளைக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐ மீன் அதுக்குன்னு வந்து அவங்களதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு இல்லை. அஃப்கோர்ஸ் இது தமன்னா தான் ஹீரோயின் இந்த படத்தில். பட் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் கேட்ட எவ்வளோ நேரம் வருவீங்க அப்படின்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பட் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்க டீம் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறமா வந்து சீனு ராமசாமி சார் ஆல்ரெடி வந்து இடம் பொருள் ஏவல் வந்து நடிச்சிருந்தீங்க. அந்த படத்துக்கு முன்னாடி இந்த படம் வெளியில் வருது. எப்படி பார்க்குறீங்க அது? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அந்த படம் வெளியே வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, மேபி அது வர வேண்டிய டைமில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். பட் தர்மதுரை சீக்கிரமாக வரதுல ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா இந்த தர்மதுரை வந்து நாங்கள் இந்த வருஷம் ஜான்வரியில் தான் ஷூட் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. சீனு சார் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இடம்பொருள் ஏவல்லையும் சரி இந்த மூவிலையும் சரி அவருடைய ஒரு டேரக்டராக அவருடைய உங்களை ட்ரீட் பண்ணுற விதம், உங்களை வந்து மோல்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப பயந்தேன் நான். இடம்பொருள் லெவலில் வந்து சீனு ராமசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டரு, ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவார், அப்படியெல்லாம் ரொம்ப பயந்து தான் இருந்தேன். பட் அந்த மாதிரி சம்பவம் எனக்கு எதுவுமே நடக்கலை. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், ரொம்ப பாராட்டினார். அந்த கேரக்டருக்கான பட்டிமன்ற பேச்சாளராக பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய டைலாக்ஸ் இருந்தது. அதெல்லாம் கடகடன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப பாராட்டினார் என்ன. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வந்து தர்மதுரைக்கு வரும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவர் என்னை கூப்பிடுறதே வந்து மகளே அப்படின்னு தான் கூப்பிடுவார். ரொம்ப அழகாக கூப்பிடுவார். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. மரத்துலேருந்து பூவை வந்து எப்படி பறிக்கிறோம்னே தெரியாது. அந்த மாதிரி அவர் பறிச்சுட்டு வர ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து வேலை வாங்குறது. சரி, எப்படி சார் இந்த பூவை பறிச்சிங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அவர் காலில் அப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்ன சார் இது? அந்த மாதிரி தான் அவர் வேலை வாங்குற விதமும் இருக்கும். ஸோ ஹீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாகவே அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு நல்ல மனிதராக இருப்பார். ஸோ அதனால தான் ஐ திங்க் அவர் இவ்வளோ நல்ல ஒரு படம், ஒரு பியோர் ஒரு படமாக கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எவ்வளோ நாள் வந்து ஷூட் இருந்தது? இது தர்மதுரையா? நான் மொத்தமாக வந்து ஒரு 18 நாள் ஷூட் பண்ணேன். தேனியில் ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது லைக் அந்த ஊராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், விஜயோட ஒர்க் பண்ணுறதோட இதுவாக இருக்கட்டும், ராதிகா அம்மா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு புது அட்மாஸ்ஃபியரை, ஒரு புது படம் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இனிஷியலாக ஒரு 2-3 நாளாவது. பட் எனக்கு அந்த பயமே கிடையாது. லைக் வெரி ரொம்ப பழகப்பட்ட ஆட்கள் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. படத்தில் உங்களை தவிர சுஷ்டி இருக்காங்க, தமன்னா இருக்காங்க. அவங்களோட இன்ட்ராக்ஷன் சீன்ஸ் இருக்கா? இல்லை, ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷில் தான் வருவேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு தமன்னாவும் சரி, சுஷ்டி ஐ நோ ஹர், லைக் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். பட் தமன்னா வந்து நான் மீட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். லைக் ரொம்ப பெரிய ஹீரோயின், அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனேன். பிகாஸ் சீனியர் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நான் வந்து ஒரு அழுக்கு சட்டை அந்த மாதிரி தான் என்னோட கெட்டப் இருந்தது. பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னாங்க. ரியலி அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் டு அஸ். ரொம்ப நல்லா பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவாக இருக்கட்டும். இவங்கெல்லாம் சின்ன ஆக்டர்ஸு இல்லை பெரிய ஆக்டர்ஸு எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இல்லாமல் ஒரு டவுன் டு அர்த் பர்சனாக இருந்தாங்க. நானும் சீனு சாரும் வந்து அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். ஷி வாஸ் சிட்டிங் ஆப்போசிட். அவங்க வந்து அதுவும் சேர்லேருந்து நின்றுட்டு, இல்லை நீங்கள் உட்காரோம் நானும் உட்காரல அப்படின்ற, சேர் போடுங்க ஃபஸ்ட்டு. இன்னும் ஷி வாஸ் லைக், நான் தனியாக நின்னா கூட அவங்க அசிஸ்டன்ட் பாய்ஸை கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சேர் போடு, ஏன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் பார்க்க மாட்டிங்களா? ஐ திங்க் ஷீ இஸ் லைக் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நான் ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுறோம் இல்லையா, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க்.
I think she's really down to earth person and she's an extraordinary actor. She doesn't like ஒரு ஹிந்தியில் பேசுகிறதோ இல்லைனா மற்ற தெரியலனா வராது, தமிழ்லேயே பேசி தமிழ்லேயே நடிக்கிற ஒரு கதாநாயகி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுபதி அப்படின்னாலே கூட மேலே கூட வச்ச சாங் தான். இந்த படத்தில் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த சாங் பற்றி சொல்லுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் மெலோடி. ஐ திங்க் கூட மேலே கூட ரேஞ்சில் அதை விட பெரிய அளவில் கூட ஹிட் இப்போ ஆல்ரெடி வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த சாங் வந்து ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? நான் டைரக்டரோட சுகுமார் சார், கேமராமேன் சுகுமார் சார், கொஞ்சம் வைரமுத்து சார் ரொம்ப 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 நல்லா பாராட்டினாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவோட பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. என் பொண்ணு வந்து ஹீரோயினாக ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகையாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷை நாங்கள் என்னென்ன மாதிரி கேரக்டர்லலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம்? வந்து நீங்கள் தர்மத்துறையில் ரொம்ப நல்ல பொண்ணாக குட் கேர்லாக பார்ப்பீங்க. 25th வந்து குற்றமே தண்டனை ரிலீஸ் ஆகுது. அது வந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோ ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். இந்த பொண்ணா அந்த பொண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது. குற்றமே தண்டனையும் தர்மதுரை 2 வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படம் எப்போ ரிலீஸ்? படத்தை பற்றி ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படம் August 19th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம், அழகான ஒரு படம். தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.